ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம 9ஆம் வகுப்பு வரலாறில் வந்து என்ன பார்த்தோம்? பார்ட் 2ல் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தோம். பார்ட் 2ல் வந்து என்னென்ன தொழில்கள் வந்து சங்க காலத்தில் பண்ணாங்க அது மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வந்து எங்கள் உருக்கு உலையெல்லாம் எங்கே கிடச்சிது, வேளாண்மை என்ன பண்ணாங்க, பொருளாதாரத்துக்கு என்னென்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2ல் படித்தோம். ஸோ நம்ம வந்து 3 சங்க காலம் அதுலேருந்து படிச்சுட்ருக்கோம். இப்போ வந்து பார்ட் 2வோட ஷார்ட் பார்க்கலாம். சங்க காலம் பற்றி படித்தோம். அதில் வந்து திணை அடிப்படையில் வந்து பிரிச்சுருந்தாங்க. ஐந்திணையை பற்றி படித்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் கால பாளையை பற்றி. அப்புறம் வந்து பண்டைய கால தமிழக அரசியல்களை, சேர சோழ பாண்டியர்கள் பற்றி படித்தோம். அப்புறம் மௌரிய பேரரசர் அசோகர் வந்து கலிங்கத்தை அதில் வந்து இது படித்தோம். ஸோ அவரோட கல்வெட்டில் இருக்க எழுத்துக்கு வந்து அசோக பிராமின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா, கலிங்க பகுதி வந்து வென்றார். அதுக்கப்புறம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் சங்க காலத்தில். அப்புறம் வந்து வேலியர்கள் அப்படின்ற குறுநில மன்னர்களும் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து சேரர்களுடைய தலைநகர் வஞ்சி, அவங்களுடைய வந்து துறைமுகம் முசிறி, தொண்டி வந்து அவங்களுடைய துறைமுகம். அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து மதுரை தலைநகர், கொற்கை வந்து அவங்களுடைய துறைமுகம். சோழர்களுக்கு வந்து உறையூர் தலைநகரம், காவிரிப்பட்டினம் வந்து அவங்களுடைய துறைமுகம். இதெல்லாம் படித்தாங்க இல்லையா? அடுத்தது வந்து ஒரு சிலர் வந்து கருவூர் தான் வந்து வஞ்சினும், ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை கேரளாவில் இருக்க திருவஞ்சிக்கலம் தான் வந்து வஞ்சி அப்படின்னும் சொல்கிறாங்க சேரர்களுடைய. இதெல்லாம் நேற்று படித்தோம். அவங்களுடைய பணம், பூ, மாலை அதை படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு புறத்தில் யானையும் இன்னொரு புறத்தில் வந்து அங்குசம் வெள்ளு வந்து சேரர்கள் நாணயத்தில் இருக்கும். அப்புறம் இது சிலப்பதிகாரம் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். அப்புறம் சோழர்கள் வந்து அவங்களுடைய தலைநகர், அவங்களுடைய இது உருத்திரங்கண்ணனார் காவிரிப்பூ மட்டத்தில் தான் பட்டினப்பாளையில் வந்து காவிரிப்பூ மட்டத்தை பற்றி பாடியிருக்காரு பார்த்தோம். அப்புறம் பிற்கால சோழர்கள் வந்து பாசன இதில் வந்து மேம்பட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம். பிற்கால சோழர்கள் 10-13. அதுக்கு அடித்தளமிட்டவர் வந்து கரிகால் சோழன் அப்படின்னு பார்த்தோம். அவங்களுடைய முகப்பில் வந்து புலி உருவம், மறுபுறத்தில் வந்து யானை புனித சின்னம் சோழர்கள் நாணயத்தில் இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, மீன் சின்னம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதாவது பாண்டிய மன்னர்கள் அவங்களுடைய தலைநகர், துறைமுகம். அப்புறம் வந்து அசோகரது கல்வெட்டுக்களில் வந்து பாண்டியர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அப்புறம் முக்கியமான பாண்டியர் மாங்குளத்தில் கட்டிடப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டில் வந்து பாண்டிய மன்னர்களை பற்றி இருக்குது. அதில் வந்து பாண்டிய நெடுஞ்சொலியை பற்றி சொல்லியிருக்கோம் மாங்குள கல்வெட்டில் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் முக்கியமான பாண்டிய மன்னர்கள் வந்து நெடியோர், முடத்தூருமான, பால்யாகசாலை, முதுகுடுமி, பெருவழுதி இதெல்லாம் பார்த்தாங்க. அது இல்லாமல் குறுநில மன்னர்கள் வந்து என்னென்னு சொல்கிறோம், வேலியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலியர்கள் வந்து கடையெழி வள்ளல்களை வந்து வேலியர் சொல்கிறோம். பாரி, காரி, ஓரி, நல்லி, பேக, நாய் அதிகமானவர்களை வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சங்ககால சமூகம், இரும்பு காலத்தில் வந்து வேரூன்ற தொடங்கியது சங்க காலம் அப்படின்னு பார்த்தாங்க. பழங்குடி குலத்தை சமுதாயத்திலேருந்து ஒரு மன்னர் ஆட்சி முறைக்கு மாறியது சங்க காலத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் வந்து சங்ககால பிரிவுகள், இது வந்து கிளேன் பேஸ்டு கம்யூனிட்டிஸ், குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக தான் இருந்தது. வட இந்தியாவில் இருந்த மாதிரி ஜாதி அடிப்படை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வாழ்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க செய்கிற தொழில் அடிப்படையிலும் தான் இருந்தது தமிழகத்தில் சங்க காலத்தில், குல அடிப்படையில். அதுக்கப்புறம் வந்து காலப்போக்கில் அது மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எல்லா இதுலேயும் பங்கேற்றாங்க. பொருளாதாரத்தில் இது பண்ணாங்க. பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணி குயத்தியார் அப்படின்ற பெண்பார் புலவர்களாக இருந்தாங்க. பெண்கள் வந்து எல்லா இதுலேயும் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல்நிலை உற்பத்தியில் ஈடுபட்டாங்க.
அப்புறம் வந்து உமனர்குல மகளிர் வந்து உப்பு விட்டுறது. ஸோ அவங்க வந்து திணைப்புணம் காத்தல் எல்லா இதுலேயும் முதல் நிலை உற்பத்தியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. கணவரோட உயிர் சிறப்பு பெண்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பொருளாதாரம். திணை கோட்பாடு விளக்குவதோடு சங்ககால பொருளாதாரம் வந்து பல வகைப்பட்டதாக இருந்தது. ஸோ இதில் வந்து திணை கோட்பாடு என்ன பார்த்தோம், அந்த ஐவகை நிலங்கள் வேறு வேறையாக இருக்குது பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பொருளாதாரமும் வேறு வேறையாக இருந்திருக்கு. ஒரு பகுதியில் நல்லா இருக்க பகுதியில் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டதாக இருந்திருக்கு. ஒரு பகுதியில் வந்து வேளாண்மை இதெல்லாம் வந்து பொருளாதாரம் வந்து இதாக பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது அவங்களுடைய பொருளாதாரம் வந்து கம்மியாக இருந்திருக்கு. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பணப்பரிமாற்றம், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் என்ற மக்கள் வாழ்ந்த நிலங்களுக்கு ஏற்றவாறு தொழில்கள் இருந்து அவை சார்ந்த பொருளாதாரமும் இருந்தது. சரியா. ஸோ அவங்களுடைய முதல் நிலை இது பார்த்தா வேளாண்மை தான். முதல் நிலை உற்பத்தின்னு பார்த்தா வேளாண்மை. நெல், கரும்பு, தானியம்லாம் பயிரிட்டாங்க. புன்சை நிலம், நன்சை நிலம் அதில் வந்து இருந்தாங்க. நன்சை நிலம் வந்து நெல்லெல்லாம் பயிரிடுவாங்க. புன்சை நிலத்தில் வந்து தானியங்கள் பயிரிடுவாங்க. ஏரி, குளம் இதெல்லாம் இருக்க பக்கத்தில் வந்து நெல் பயிரிடுவாங்கன்னு பார்த்தோம். நெல்லில் வந்து என்னென்ன நெல் இருந்தது, செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் அப்படின்ற வகைகள்லாம் இருந்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே வந்து நம்மளுக்கு நெல் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர் பொருந்தலில் வந்து தாலிகளோட நெல்லும் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரியா. வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறைக்கு வந்து புனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கால்நடை, என்னென்ன மாதிரியான கால்நடைகள் வளர்த்தாங்கன்னா சங்க காலத்தில் பசு, எருமை, காளை, மாடுகள், வெள்ளாடு, செம்மறி ஆடு இதெல்லாம் வந்து வளர்த்துருக்காங்க. அது மூலமாக அவங்க பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் வளப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து எப்படி பொருளாதாரம் வளரும், இந்த காலத்து பசங்களுக்கு தெரியாது இல்லையா. அதுலேருந்து பால் எடுத்து விற்பாங்க. அப்புறம் வந்து அதுக்கு அதோட ரோமத்தை விற்று பணமாக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருளாதார முன்னேற்றமும் அது கால்நடையால் இருக்கும். விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா. அது சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள். எந்தெந்த மாதிரியான கைவினை பொருட்கள், தொழிற்கூடங்கள்லாம் அவங்க பண்ணாங்கன்னு பார்த்தா கைவினையில் வந்து ரொம்ப மேம்பட்டிருந்தாங்க. நுண்ணிய வேலைப்பாடுடைய தொல்பொருட்கள் நகர வாழ்வின் முக்கிய அடையாளங்களாக இருந்தது. பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் தொழிற்கூடங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து மட்கலன் செய்தல். மட்கலன் வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சாங்க. அடுத்தது வந்து மட்கலன் செய்பவர்கள் வந்து மட்கலன் களம் செய்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மட்கலன் செய்கிறவங்க வந்து களம் செய்கோ அப்படின்னாங்க. என்னென்ன கலரில் பண்ணாங்கன்னா கரிய நிறத்தவே செந்நிற வர்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் இருந்தது. ரசட் கோட்டன் கருப்பு சிவப்பு நிறத்தவை அப்படின்ற பலவிதமான மட்பாண்டங்கள் செஞ்சுருக்காங்க. அடுத்து இரும்பு உருக்கு தொழில் பண்ணியிருக்காங்க. இரும்பு உருக்கு தொழிலில் வந்து என்னென்ன பார்த்தோம், கொல்லுருக்கு, உருக்கு, கொல்லாலைகள், உருக்காலைகள்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம். அப்புறம் நமக்கு கொடுமணல் குட்டூரில் வந்து இரும்பு உருக்கு ஆலை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வாள், ஈட்டி, அந்த இரும்பை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உளுக்கருவிலாம் இந்த வாள், ஈட்டிலாம் நம்மளுக்கு எங்கே கிடச்சதுன்னா புதுச்சேரியில் கிடச்சதுன்னு பார்த்தோம். அடுத்தது கல்லில் செய்த அணிகலன்கள். முன்னாடி இந்த தாலிகள் வந்து எங்கே கிடச்சிருக்கு, ஆதிச்சநல்லூரா. பொருந்தல், பல்வேறு மட்கலன்கள் வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு. ஓகே. அடுத்தது இந்த இது இரும்பு வாள்களில் வந்து புதுச்சேரியில் கிடச்சிருக்கு. கல்லில் செய்த அணிகலன்கள். சங்ககாலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை வந்து அணிஞ்சாங்க. இது வந்து பார்த்தோம், சுட்ட களிமண், உலோகத்தால் செஞ்சது, கண்ணாடியால் செஞ்சது, அப்புறம் வந்து சங்கால் செஞ்சது, இந்த மாதிரி அணிகலன்கள், நவமணிகள்லாம் பயன்படுத்தினாங்க. தங்க ஆபரணம் வந்து பண்ணியிருக்காங்க. பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வை கலங்களான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் ஆகிய இடங்களும், வரிக்கமேடு, கீழடி, பட்டணம் ஆகிய இடங்களும் பழங்கால நகரங்கள் தங்க அணிகலன்கள் கிடைத்துள்ளன. பட்டணம், கீழடி, அரிக்கமேடு பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழ்வை கலங்களான கொடுமணல்லையும் கிடச்சிருக்கு. அது கண்ணாடி மணிகளும் கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா கடலூர் குறுக்காடு அப்படின்னா இடத்துலையும், அரிக்கமேட்லேயும் கடலூர் குடிக்காடுன்ற இடத்துலையும் கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு. சங்க காலத்தை சார்ந்த செம்மணிகள், கேமியோ, CAMEO கேமியோ. அடுத்தது பொறிப்பு வேலைப்பாடுகளுடைய சங்ககால செம்மணிகள். அடுத்தது இந்த மாதிரி வடிவமைப்பு. பொருந்தலில் வந்து தொங்கல் கிடச்சிருக்கு. தங்க நகை வந்து பட்டணத்தில் கிடச்சிருக்கு.
அடுத்தது முத்து குளத்திலும் சங்கு வளையல்களும். கீழடியில் வந்து நம்மளுக்கு முத்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. சங்குகளை அறிந்து வளையல்களும் செஞ்சுருக்காங்க. அடுத்தது வந்து பம்மல் கிட்ட வந்து சங்கு சேகரித்தாங்களா. பாம்பன் கடல் பகுதி சங்குகளை சேகரித்தனர். இது மாதிரி படித்தோம். சரியா. அடுத்தது வந்து இந்த மாதிரி நெல்லை வச்சு சுடுமண்ணில் செஞ்சு வந்து கீழடியில் கிடச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள், ரிவிஷனே நம்மளுக்கு 10 நிமிஷம் போகுது. துணி நெசவு வந்து இன்னொரு முக்கியமான தொழில். நூல் நூற்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமண்ணில் கிடைத்திருக்கின்றன. கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கிய குறிப்புகள் உள்ளன. பெரிப்ளஸ் என்ற நூல் வந்து தமிழக துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் காணப்படுகிறது. அடுத்து நூல் நூற்கும் கதிர். பருத்தியில் நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படுகிறது. பருத்தியில் நூலை எடுக்கிறதுக்கு என்ன பயன்படுகிறது? நூல் நூற்கும் கதிர். அடுத்தது பண்டமாற்றம், வணிகம், வணிகர்கள், வணிக பெருவழிகள், அதெல்லாம் பார்த்தோம். வணிகர்கள் வந்து தமிழ் பிராமின் நிகமா வணிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உப்பு விற்பவர்கள் வந்து உமனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அது போக்குவரத்து முறைகள். என்னென்ன போக்குவரத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மாட்டு வண்டிகள், விலங்குகள், சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற தமிழ்நாட்டு பஹ்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நௌவாய் போன்ற கடற்போக்குவரத்துக்கு பயன்பட்டது. அடுத்தது வெண்கலத்தாலான புலி உருவம் புலி எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டால் செம்மணி கற்கள் பதிச்சது. கொடுமணலில் கிடச்சிருக்கு. புலி வந்து கொடுமணல். புதுச்சேரி ஆரோவில்ல வந்து வெண்கல கிண்ணம் கிடச்சிருக்கு. அடுத்த பொருந்தலில் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? கண்ணாடி மணி கிடச்சிருக்கு. பொருந்தல் தொங்கல் அந்த இது கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து கண்ணாடி மணிகள் கிடச்சிருக்கு. நூற்கதிர் பட்டணத்தில் கிடச்சிருக்கு. கொடுமணலில் வந்து துணி நூற்பு கதிர்களும் கிடச்சிருக்கு. இந்த புலியோட பொம்மையும் கிடச்சிருக்கு. அடுத்து பண்டமாற்றமும் நாணயங்களும். பண்டமாற்று முறை மூலமாக மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது. அரிசியை கொடுத்த மீனை பெற்ற உப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புக்கு அதே அளவு வந்து அரிசி வந்து பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அப்புறம் சேர, சோழ, பாண்டிய மற்றும் மலையமான் ஆகிய அரசர்களின் நாணயங்கள் வந்து நாணயங்கள் வந்து பெருமளவில் கிடச்சிருக்க சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரோம் நகருக்கான கடல்வழி பாதை. பாருங்கள் எப்படிலாம் போயிருக்காங்க. ரோம் வரைக்கும் போயிருக்காங்க நம்ம மக்கள். ரோம், இத்தாலி, ரோம் வரைக்கும் போயிருக்காங்க. குசேரல் காதிம் பாருங்க இங்கே இருக்குது. எகிப்து, பெரேனிகா, குசேரல் காதிம். இத்தாலி, ரோம் வரைக்கும் போயிருக்காங்க. செங்கடல் வழியாக போனாங்கன்னு பார்த்தோம்ல. சரிங்களா. அடுத்தது பார்ப்போம். தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். ஸோ கிழக்கிலும் மேற்கிலும் வந்து அவங்க வந்து வெளிநாட்டு தொடர்பு இருந்தது. அப்புறம் வந்து என்னென்ன பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா, மிளகு, நறுமணப் பொருட்கள், யானை தந்தம், நவமணிகள் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. மிளகு, நறுமணப் பொருட்கள், யானை தந்தம், நவமணி. என்னென்ன பொருட்கள் இறக்குமதி பண்ணாங்கன்னு பார்த்தா, தங்கம், வெள்ளி, செம்பு இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாங்க. யவனர்கள் யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, கிரேக்க, ரோமானிய, மேற்காசி மக்களை வந்து யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரை பெரணிக்க துறைமுகத்தில் 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டுகளும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறுத்த ஓடுலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்த செங்கடல் கடற்கரை பெர்னிக்கா துறைமுகத்தின் வடப்பகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் குசேரல் காதிம். இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் கரையப்பட்டதில் அதில் வந்து என்ன இருந்ததுதான் பேர் இருக்குது.
பனை ஓரி கண்ணன் சாதன் கண்ணன் சாதன் அப்படின்ற பேர்லாம் எழுதியிருந்தாங்க. அடுத்தது பெரும்பத்தன் கல் அப்படின்றத வந்து எங்கே கிடச்சிருக்கு? தாய்லாந்து குவான் லுக் பாட் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. இது வந்து தங்கத்தை உரசி பார்க்கக்கூடிய உரைக்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பத்தன் கல் வந்து குவான் லுக் பாட். சரியா? ஸோ இது வந்து பார்ட் 2ஓட ஷார்ட்டு. பார்ட் 3 வந்து நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு நாள் முன்னாடி என்ன படித்தோன்றதை நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும். சரிங்களா? சரி, பார்ட் 2 ஷார்ட் பார்த்துருங்க. அடுத்தது நம்ம பார்ட் 3 ஸ்டார்ட் பண்ணலாம்.